ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இதை நான் ஷேர் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய யோசித்தேன். கடைசியாக ஷேர் பண்ணுவோம். இது யூனிவர்ஸ் கொடுத்த ஃபேமிலி. எனக்கு ரொம்ப கஷ்டமான டைம்லையும் நம்ம ஷேர் பண்ணணும். ஏன்னா சந்தோஷத்தை மட்டுமே ஷேர் பண்ணுறது ஃபேமிலி இல்லை. எந்த ஜட்ஜ்மெண்டலும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல வந்திருக்கேன். அப்பா மண்டே மார்னிங் சிவா அப்பா கிட்டே போயிட்டாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. நல்லா தான் இருந்தாங்க. சடனாக மார்னிங் போயிட்டாங்க. இதை நான் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்து கடைசியில் ஸ்டேட்டஸில் போட்டேன். ஏன்னா நம்ம 1 வீக் அவைலபிள் இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஏதாவது யோசிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அமௌண்ட் கொடுத்து சர்வீசஸில் ஜாயின் பண்ணவங்க. அவங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாதப்போ அதோட உண்மையான ரீசனை சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க 4 மாதம். இப்போ எந்த பெயினும் இல்லாமல் அவங்களோட சோல் நிம்மதியாக சிவா அப்பா கிட்டே போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். 4 மாதம் நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே, எங்களோட லவ் அவருக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 4 மாதம் அவர் பக்கத்துலேயே இருந்து பார்த்தோம். அம்மாவும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தங்கச்சியும் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாங்க. நானும் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டேன். ஓகே, எங்களோட எல்லா லவ்வும் அடையிறதுக்காக தான் மறுபடியும் 4 மாதம் அவர் மறுஜென்மம் எடுத்து எங்கள் கூடவே இருந்துட்டு இப்போ பெயினே இல்லாமல் சிவாப்பா கிட்ட நிம்மதியாக போயிட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த விஷயத்த நான் மார்னிங் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஃபோனே நான் எடுக்கலை 4 டேஸாக. அப்பப்போ எடுத்தேன். அதில் நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம், அப்பாவோட சோல் சிவா அப்பா கிட்டே போயிடுச்சு. இனி அப்பாவும் சிவா அப்பாவும் ஒன்று தான். இனி அப்பாவே சிவா அப்பாவாக இருந்து உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. உண்மையான நினச்சதும் அதுதான். நிறைய கொஷின்ஸே மனசுக்குள்ளார, ஏன் இவ்வளோ நம்பிக்கை கொடுத்தீங்க அப்பா திரும்பி வருவாங்கன்னு, மறுபடியும் ஏன் அவரோட சோலை எடுத்துக்கிட்டீங்க, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நிறையா இருந்துச்சு. ஏன் நான் இவ்வளவும் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையும் இங்கே சேம் தான். எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி தான். நிறைய பேர் இதே மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கும் வலிக்கும். ஏன் நிறைய பேரோட லைஃப்பில் இப்படி இருக்குங்கிற கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது என்ன தான் பாசிட்டிவாக இருங்கன்னு நான் சொன்னாலுமே அவங்களோட பெயின் என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ மறுபடியும் ஒரு பெயினை தாண்டி வர சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா உண்மையாலுமே அவர் ரொம்ப நல்ல அப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. எதுவுமே இல்லாதப்போ கூட எங்களை படிக்க வச்சு எங்களை பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்தான். ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போதும் என் பிள்ளை படித்தே ஆகணும், பெரிய ஆளாக வருவான்னு கனவு கண்டார். ஒரு நல்ல நிலமையில தான் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு. உண்மையாலுமே அவருக்கு நான் உண்மையாலுமே நன்றி சொல்லியே ஆகணும். அவர் உண்மையாலுமே ரொம்ப நல்லா அப்பா. நான் இவ்வளோ தூரம் லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுருக்கேன், கடவுள் கூட ஒன்றிணைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் ரீசன். அவர் சிவனை தான் அப்படி கும்பிடுவார். அவரோட வாயில் வர்றதே சிவாய நமக, ஓம் நம சிவாயன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். கடைசியில் அவர் இறக்குறதுக்கு முந்தின நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே நான் சிவன் சாங்ஸ் தான் போட்டு விட்டுட்டு இருந்தேன் அவருக்கு. கடைசியில் அவர் கூட கடவுள் என்னை இருக்க வச்சுருக்காரு. அது ஒரு சந்தோஷம். அவர் ஆன்மாவாக மாறும்போது நான் அவர் பக்கத்தில் தான் இருந்தேன். நானும் அம்மாவும் நம்பவே இல்லை ரொம்ப நேரம். கண்டிப்பாக அப்பா திரும்பி வந்துடுவாங்கன்னு மட்டும்தான் என் மைண்டு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அம்மா சொல்லியும் நான் நம்பலை. அப்போவும் எனக்கு ஒரு நிம்மதி என்னென்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெயின் அனுபவிச்சுட்டு இருந்தார். இப்போ அவரோட உடலுக்கு வலிக்காது, நம்மளை கஷ்டம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி போயிட்டாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வலிக்குது தான். ஆனால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேமிலி. நிறையா பேர் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு அது உண்மையாலுமே ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா கஷ்டப்படும் போது தான் நம்ம ஒருத்தவங்க கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு வரும்போது என் கூட இத்தனை பேரை என்னோடய சிவாப்பா இருக்க வைக்கிறாரு, எங்கள் அப்பா இருக்க வைக்கிறாருங்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பா பேரே சிவனோட பேர் தான். அப்பாவும் அம்மாவும் சிவன் பார்வதியோட பேர் தான் வச்சுருக்காங்க. அப்பாவோட பேர் சுந்தரம், அம்மாவோட பேர் மகேஸ்வரி. கடைசியில் அப்பா மறுபடியும் சிவாப்பாக்கிட்டே போயிட்டாங்க. இனி ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். சிவாப்பாவும் அப்பாவும் ஒன்று தான். எனக்கு பர்த் கொடுத்த அப்பாவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் நிறைய பேர் எனக்கு போட்டிருந்த விஷயம் என்னென்னா, அப்பாவே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
இவ்வளோ நாள் வந்து நான் குழந்தை இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா கரெக்டான டைமில் கடவுள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது இல்லாத அப்பாவை இப்படி பார்த்துக்கும்போது நம்ம ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தால் அவரை குழந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க முடியாதுங்கிறதுக்காக தள்ளி போகுதுன்னு ஒவ்வொரு மந்த்தும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சந்தோஷப்படுவோம். எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அப்பா எப்போவுமே எல்லோரும் முன்னாடி எங்களை பெருமையாக தான் வச்சுருப்பார். அதே மாதிரியே இப்போவும் எங்களை பெருமையாக தான் வச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் எல்லோரும் வந்தவங்க எல்லோரும் அப்பாவை பார்க்க வந்தவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, 3 பேர் பொண்ணுங்களாக இருந்துட்டு நீங்கள் இப்படி பார்த்துட்டீங்க, இதுக்கு மேலே அவர் வந்து போகிறாருன்னா அவர் நல்லா இருக்கட்டும், உங்களை கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் போயிருப்பார், ஆனால் நீங்கள் அவரை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவரோட ஆன்மா சந்தோஷப்படும். இப்போது வந்து நாங்கள் அழுகிறது கூட எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, நாங்கள் அவரை இவ்வளோ லவ் பண்ணுறோம். ஏன்னா உண்மையான லவ் வந்து பிரியும் போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை தாண்டி தான் வர முடியும். நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன், யாருமே இந்த உலகத்தில் யாரையும் மறக்க முடியாது, கடந்து தான் போக முடியும்னு. அதே மாதிரி கொஞ்ச நாள் நான் அழுகிறது கூட எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்பாவுக்காக அழுகிறோம், அவர் மேலே இருக்க லவ்வுக்காக அழுகிறோங்கிற மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அவரோட ஆன்மா இருந்து பார்த்ததுன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம மேலே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சந்தோஷப்படுவாருன்னு நினைப்பாருன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அவரோட ஆன்மா சாந்தி அடையும். ஏன்னா அவர் உண்மையாலுமே ரொம்ப நல்ல அப்பா தான், நல்ல மனுஷனும் கூட. ஏன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு நினைப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன உயிரினம் கஷ்டப்பட்டால் கூட அவரால் தாங்கவே முடியாது. ஒரு நாய்க்குட்டி கஷ்டப்பட்டால் கூட அவர் தாங்க மாட்டார். அவ்வளோ நல்லவராக இருந்ததுனால தான் என்னமோ கடவுள் வந்து அவர் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே கொடுப்பாரு. வயசானவங்க வந்தால் கூட நம்மளால் அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகட்டும்னு சொல்லி எல்லாமே வாங்கிப்பார். நிறைய நல்ல மனுஷங்களை சம்பாரித்தார். அதனால தான் அவருக்கு கடைசி வரைக்குமே அவர் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிது. எப்பவுமே அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் தான் என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கணும், நீங்கள் தான் என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கணுன்னு. அதே மாதிரியே குழந்த மாதிரியே எங்களை கொஞ்சமும் வச்சுட்டாரு, குழந்த மாதிரியே இருந்துட்டும் போயிட்டார். இனி அவர் வந்து மறுபிறவி வந்து எனக்கே குழந்தையாக பிறந்தா நான் சந்தோஷம்தான் படுவேன். நிறைய பேர் சொன்னீங்க, அது அப்படியே பழிக்கட்டும். இதை வந்து ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறையா பேர் மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்க. அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் நான் வேறு ஃபோன் மாற்றினேன். அதில் நிறையா மெசேஜஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல என்னால். சரி, ஓகே, நம்ம ஷேர் பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி தானே, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இதை நான் தாண்டி வரும்போது அது நிறையா பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஏன்னா என்கிட்ட நிறையா பேர் கவுன்சிலிங் வரும்போது இதே சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க, நிறையா பேர் கவுன்சிலிங் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொன்னது வந்து இப்போ எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நல்லது நினச்சா அது நமக்கு நல்லதாக தான் நடக்கும்னு. பார்ப்போம். கடவுள் வந்து ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டார். ஏன்னா நான் நினச்சேன், ஏன் கடவுளே எங்கள் அப்பாவை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிட்டீங்க, இவ்வளோ நாங்கள் பார்த்ததுக்காவது அவர் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் எங்கள் கூட, என்னோடய தங்கச்சியோட கல்யாணத்தை பார்த்துருக்கலாம், என் குழந்தைய அவர் தூக்கியிருக்கலான்னு தோணும். இருந்தாலும் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. இது ஏன் நடந்ததுங்கிற காரணத்தை நான் இன்னும் கண்டுபிடிக்கலை. அப்படி கண்டுபிடிச்சேன்னா அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது. நிறையா பெயின் வந்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். ஏன்னா பெயின் இல்லாமல் மனுஷ வாழ்க்கையே கிடையாது தான். இருந்தாலும் இதையும் தாண்டி வரக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அவர் மேலே வச்சுருந்த லவ் வந்து இப்போ இந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ண வைக்கலை. கண்டிப்பாக கொஞ்ச நாள் அக்செப்ட் பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். ஏன்னா வாழ்ந்து தான் ஆகணும். அவர் போயிட்டாருன்னு சொல்லி நம்ம அப்படியே இருந்தோம்னா வாழ்க்கை அப்படியே தேங்காமல் ஓடிட்டே இருக்கணும். கடந்து போகிறது தான் வாழ்க்கை. இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பேர் எமோஷ்னல் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க யாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா மெசேஜஸ் நிறையா டெலீட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம ஃபேமிலிக்கிட்டேயே நம்ம ஷேர் பண்ணுவோம் தான் ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. அப்பாவோட ஆன்மா வந்து சிவா அப்பா கிட்ட சந்தோஷமாக இருக்கணும், அவர் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு. அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னு சொல்லி உங்களோட ப்ரேயர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவங்க நிறையா பேரோட லவ்வை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நேரில் இருந்து கூட இருந்து பண்ணுறது மட்டும் சப்போர்ட் கிடையாது, மனசால் நினைக்கிறது கூட சப்போர்ட் தான். நிறைய பேர் ஆறுதல் வார்த்தைகள் நிறையா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதே மாதிரி பெயின் உலகத்தில் நிறையா பேர் அனுபவிக்கிறாங்க தான். ஆனால் நமக்குன்னு வர பெயின் நமக்கு மட்டும்தான் தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இது ரொம்பவே வலிக்குது எனக்கு. இருந்தாலும் இதையும் தாண்டி வருவோம், வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா. தாண்டி வருவோம், எல்லாமே நல்லதாக நடக்கும். இனி அப்பா வந்து எனக்கு சிவாப்பா ரூபத்திலேயே வந்து என் கூடவே இருந்து என்னை கைட் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு சிவாப்பா தான் வந்து அப்பாவே கிடச்சிருக்காரு போல். அவரும் சிவனை தான் கும்பிடுவார். கடைசியில் சிவனுக்குரிய திங்கட்கிழமை நாள்லேயே வந்து அவர் ஆன்மாவாக மாறிட்டார்.
இனி அவர் தான் வந்து என்னை கைட் பண்ணுவார், நான் முழுசாக நம்புகிறேன். என் கூடவே இருப்பார். கண்டிப்பாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. 3 நாள் வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே அவரை நினச்சா அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்குறாருங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எல்லாமே நம்மளால் தாண்டி வர முடியும். எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் தான். ஏன்னா நானே நாளைக்கு நிரந்தரம் கிடையாது இல்லையா? ஸோ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் என்னோடய ஃபேமிலிக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணணுங்கிறக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கட்டும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறையா ஒர்க் ஆகுது. அப்பா வந்து ஆன்மாவாக மாற போகிறாருங்கிறது ஃபஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் என் இன்ட்யூஷனில் தோணிக்கிட்டே இருந்தது. அவரை பார்த்தோன்னையுமே எனக்கு தோணுன விஷயம், இவ்வளோ பெயின் அனுபவிக்கிற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான். நாங்களே வந்து சம்டைம்ஸ் சொல்லியிருக்கோம், இவ்வளோ பெயின் அனுபவிக்கிறதுக்கு அவர் பெயின் இல்லாமல் ஃபஸ்ட்டே கடவுள் எடுத்துருக்கலான்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படி எடுத்திருந்தால் வந்து இந்த 4 மாதம் அவரை நாங்கள் இவ்வளோ கொஞ்சி பார்த்துருக்க மாட்டோம். எனக்கு இப்போ அவருக்கு செலவு பண்ணது கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பாவுக்காக பண்ணுற அளவுக்கு கடவுள் வச்சுருக்காரு. ஒரு 4 மாதம் இவ்வளோ செலவு பண்ணி பார்க்குற அளவுக்கு எங்கள் அப்பா எங்களை வளர்த்திருக்காருங்கும்போது அதுவும் எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இதில் 1% கூட நாங்கள் பண்ணது வேஸ்ட் ஆகிடுச்சிங்கிறதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. இருந்தாலும் அப்பா இருந்திருக்கலாங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் தோணிக்கிட்டே இருக்குது. பட் இதுவும் தாண்டி வந்துடுவோம். அப்பா எல்லாரையுமே நல்லா வச்சுருக்கட்டும். அப்பா என் மூலமாக இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ணட்டும். அவரோட கைடன்ஸில் இனியும் நான் வந்து எல்லாமே பண்ண தான் போகிறேன். ஏன்னா அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவார், ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா அப்படியே உட்காந்துடக்கூடாது, அது எந்திரிச்சு வரணும்னு சொல்லி. இது உண்மையாலுமே எனக்கு ஒரு தோல்வி தான். கண்டிப்பாக அப்பா வந்துடுவாருன்னு தான் நான் நினச்சேன். தோல்வி வந்து ஒரு படிக்கட்டாக இருக்க போகுது. இந்த பெயின் வந்து எந்த விதத்தில் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க போகுதுன்னு இப்போ எனக்கு தெரியல. மேபி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியலாம். கண்டிப்பாக அப்பாவே வந்து எனக்கு குழந்தையா பிறக்கணுங்கிறது நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு குழந்த வந்து இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை வந்து நாங்களே கொஞ்சணும். மறுபடியும் அவரே வந்து எனக்கு குழந்தையா பிறக்கும்போது சந்தோஷமாக பிறந்து சந்தோஷமாக இந்த பூமியில் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இனி கடவுளோட சித்தம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட தான் நம்ம மறுபடியும் உரிமையாக கேட்க முடியும். எனக்கு வேறு வழியும் தெரியல. மறுபடியும் அதே கடவுள்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். உங்களோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும் டியர்ஸ். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கட்டும். என் அப்பாவோட ஆன்மா டிவைன் யூனிவர்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆசையும் நிறைவேற்றுறதுக்காக நான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவேன். இனியும் வந்து நம்ம எல்லாருமே தொடருவோம். வாழ்க்கையை வந்து கடந்து தான் ஆகணும். எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லாருமே நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் நினச்ச உடனே இன்னுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் யூனிவர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையும் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் எனக்கு எப்பவுமே போகாது. என்னதான் நான் கோவத்தில் பேசினாலும் ஏன் எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்ட அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டாலும் கடைசியில் நான் போய் நிற்க போகிறது மறுபடியும் சிவா அப்பா கிட்ட தான், என்னோடய சுந்தரம் அப்பா கிட்ட தான். ஸோ எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். இனியும் வாழ்க்கை போய் தான் ஆகணும். அப்பாவே கூட இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து எல்லாமே தாண்டி வைப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பெயினுமே வந்து அப்பாவுக்காக தான் படுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அவரை நாங்கள் உண்மையாக லவ் பண்ணியிருக்கோங்கிறது இது காட்டுது. ஒரு நல்ல பொண்ணுன்னு என்னை ஃபீல் பண்ண வைக்குது. நான் உண்மையாலுமே ஒரு நல்ல பொண்ணுன்னு அவர் ஃபீல் பண்ண வச்சுட்டு போயிருக்காரு. இது எல்லாத்துக்குமே நான் அவருக்கு நன்றியோடு இருக்கணும். நல்லதாக நடக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நார்மலான வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்கள் யாரையாவது ரொம்ப லோ பண்ணியிருந்துச்சு இல்லை ஹர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா ரியலி சாரி. எனக்கு வந்து உண்மையாலுமே இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இன்றைக்கு. அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன். வேறு எதுவுமே எனக்கு தோணலை. நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்மளே ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இனி வந்து எல்லாமே பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். எல்லாமே நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.